வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் மக்களே. இது என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு வீலாக். இது எப்படி போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலாக பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் ட்ரிப் எங்கேயாவது வெளியே கிளம்புனா போக மாட்டோமான்னு தெரிஞ்சு ஒரு குரூப்பே கேங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நடந்துருச்சு. போகிறோமா இல்லையான்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. எப்படியோ லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ கிளம்புறோம் ட்ரிப்புக்கு தான். என் கூட சேர்ந்த பயணிங்க. இதில் ட்ராவல் வீலாக்ஸு, மோட்டிவேஷன் வீலாக்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ், அது மாதிரி நிறையா இருக்குது. நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் இந்த வேர்ல்டை. எனக்கு ரொம்ப ட்ராவல்ஸ் அட்வென்ச்சர்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய வியூஸ்லேருந்து நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். மேக்ஸிமம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட்டான வீலாக்ஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கேன். வாங்க உள்ளே போகலாம். ஆக்சுவலாக ட்ரிப்புக்குன்னு கிளம்பிட்டோம்னாலே நம்ம நல்ல ட்ரெஸ்ஸஸாக சேர்த்து எடுத்து இருக்குல்ல எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் எடுக்க பார்ப்போம். அந்த மாதிரி தாங்க இப்போ எனக்கும் கன்ஃபியூஷனு. நிறையா ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போகணும். அதுவே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குங்க. பொண்ணுங்க ரெடி ஆகிறதாங்க ஒரு ட்ராலி பேக்கே தேவை. பசங்க ரெடி ஆகிறதுக்கு இந்த சின்ன பேக் போதும். நம்மளுக்கு இந்த சின்ன பேக் தான். இன்றைக்கி இவரோட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு வழியாக ஃபைனலாக ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி முடிச்சு வச்சுங்க. லாஸ்ட் மினிட் ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் இருக்குது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு வரணும். அப்புறம் நம்ம லேட் பண்ணிட்டோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ சீக்கிரம் கிளம்பணும். அதுக்காக தான் அதிகப்படியாக கிளம்பிட்டு இருக்கேன். அந்த டைமில் ஒரு லாக் எடுக்கின்றது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது இப்போ தான் எனக்கு புரியுது. முடிஞ்சளவு சீக்கிரம் நம்ம போனோன்னா தான் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அடுத்து அங்கேருந்து நம்ம இன்னும் ஒரு 2 பேரை பிக்கப் பண்ணணும். அவங்கள போய் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போகிறது கரெக்டாக இருக்கும். வாங்க. ஃபைனலாக எப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. லாஸ்ட் மினிட் ஹரிபரி பயங்கர இதுவாக இருக்குது. சாரி மக்களே, வாய்ஸ் நல்லா கேட்டிருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வீட்டில் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 4:30 to 5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ வீட்டில் உள்ளவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி கிளம்பணும். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அப்பா எந்திரிச்சு வந்துட்டாருங்க. ஸோ அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போக போகிறோம். மார்னிங் ஒரு ரைடே நல்லா சூப்பராக தாங்க இருக்குது. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. நல்லா பனிமூட்டமாக இருக்குது. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இவன் திடீர்னு இந்த மாதிரி சொட்டர் மாதிரி ஒன்றெலாம் எடுத்து போட்டானே, மதியான டைம்லையோ இல்லை பகல்லையோ கிளம்புறான்னு நினச்சிருப்பீங்க. இல்லைங்க, இது விடிய காலிலங்க. நம்ம ட்ரிப்பு போகிறதா இருந்தால் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்போம். சின்ன வயசில் தான் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் நம்ம அப்படி தாங்க இருக்கோம். தூக்கமே வரல. ஃபுல்லாக இது பண்ணி முழிச்சிருந்து ட்ரிப்பில் நம்ம எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம். ஏன்னா பிளான் பண்ணோம், பட் ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுற ஐடியா இல்லை. ஏன்னா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட பெரிய ஒரு கொள்கையாகவே இருக்கும். எதுக்கும் போக மாட்டோம், பண்ணவும் மாட்டோம். பட் என்னன்னு தெரில, சடனாக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். யார் வராங்களோ இல்லையோ ஃபைனலாக நம்ம மட்டும் வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்லேயே. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் கன்ஃபார்ம் ஆனாங்க. அப்புறம் ஒருத்தர் லாஸ்ட்டாக கன்ஃபார்ம் ஆனாங்க. ஸோ டோட்டலாக நிறைய பேர் பிளான் பண்ணி அதில் 4 பேர் கன்ஃபார்மாக நாங்கள் இப்போ போகிறோங்க. என்னடா வண்டியில் தான் என்னடா ஸ்டார்ட் பண்ணுறப்பே எந்த சம்பவம் ஆகலைன்னு பார்த்தாங்க. கரேஸில் ஆகிடுச்சுங்க. கிளம்புனவுடனே மழை பெஞ்சிருச்சு. ஓரம் கட்டி நிப்பாட்டியாச்சு. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 minutes கூட ஆகாது. அதுக்குள்ளே இப்படி இப்போ அந்த ரெயின் விழுறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏங்க இப்படி இருக்குது பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் நன்மைக்குன்னு எடுத்துப்போம். போகிறப்பே நல்லா ஜாலியாக தான் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல வைப்பாக தான் இருக்குது. இப்போ எப்படியோ மழை விட்டுருச்சுங்க. ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறோம். எனக்கு எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் ட்ரிப்பில் கொஞ்சம் தூரம் போய் தாங்க ஏதாவது சம்பவம் நடக்கும். எனக்கு என்னன்னு தெரியல, ஸ்டார்டிங்லேயே மழை பெஞ்சு இது ஒரு நல்ல வைபாகவும் இருக்குது. ஓகே, மார்னிங்கே மழை பெஞ்சு நம்மளை வரவேற்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு தாட்டாக இருக்குது. ஃப்ரெண்டுக்கு வேறு ஃபோன் பண்ணேன், டேய் கார்லேயே வர வேண்டியது இல்லைனான்னு சொல்லிட்டு இப்போ தான் திட்டினான். கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுறது, பாதி தூரம் வந்துட்டேன். ஃப்ரெண்டு அங்கே ஆட்டோமேட்டிக் கார் இருக்குனால வேணாம், நீ மேலே இது பண்ணி எடுத்துகிட்டு வராத, இங்கே நிப்பாட்டுறது சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டான். அதனால தான் நம்ம வீரனை வீட்டிலே நிப்பாட்டியாச்சு. வாங்க போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்னென்ன இன்னும் சம்பவங்கள் நடக்க இருக்குட்டு என் கூட போயிடுங்க, தெரிஞ்சுப்போ. ஃபைனலாக பல தடைகளை தாண்டி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு டிரைவர் சீட்லேருந்து பேசஞ்சர் சீட்டுக்கு மாறிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எதுனா போய்கிட்டு பார்த்தீங்கன்னா பல்சர் வண்டியில் தான் போய்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரணா பாடி பேசி ஏற போகிறோம். அவங்க மழை விடலாங்க, விடாது கருப்புன்ற மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், மதியம் சூழ்நிலை வாங்கிட்டு அம்பத்தூர் வந்து அம்பத்தூர்லேருந்து ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி போயிட்டுருக்கோம். வேளச்சேரி தாண்டி பள்ளிக்கரணையில் தான் ஃப்ரெண்டோட வீடு. இப்போ இந்த மலையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. பார்க்கும்போதுமே ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது.
பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆச்சாங்க பள்ளிக்கரணையிலேருந்து. நம்ம எதில் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவரோட இந்த குட்டி வீரனில் தான் போக போகிறோம். நம்ம பெரிய வீரன்லேருந்து இப்போ குட்டி வீரனுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, என்னென்ன ஆகுது, எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. கடவுளே, எல்லா ரிலீஜன் கடவுளையும் ப்ரேட் பண்ணிக்கிறேன். அல்லாவாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, ஜீசஸாக இருந்தாலும் சரி, நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும். இருக்கோமான்னு தெரில, பட் சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த வியூவை கொஞ்சம் பாருங்க. ஐயோ, செம்ம பியூட்டியாக இருக்குது. மலையில் அப்படியே ஃபுல்லாக அந்த செடி கொடி மரம் அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பார்ட்மெண்ட்டு, அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலை சென்டராக நம்ம போயிட்டுருக்கோங்க. ஆனால் நம்ம சென்னையில் தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ப முடியல. வாங்க, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். போய் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து எல்லாரும் சென்னையிலேருந்து ரொம்ப நியர்பையாக ரொம்ப லைக் பண்ணி, அதுவும் பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்க. இந்த ரவுண்டானா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. வேற ஒரு இது காமிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதை காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை காமிக்கிறேன். முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல பண்ணுங்க.